ஹலோ தங்கப்புள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன பண்ணுறீங்க தங்கம்? நான் வந்து மீன் வளர்க்கறதுக்காக தொட்டி செஞ்சு கட்டிட்டு இருக்கேன். என்ன அது கையில் இது போட்டிருக்கீங்க? அது தெரிச்சிருச்சு கலக்கும் போது. அது என்ன க்ளவுஸ் மாதிரி பாலித்தீன் கவரை வச்சுருக்கீங்க? ஏற்கனவே வந்து இதை பற்றி தெரியாமல் பண்ணி கையில் புண்ணாயிடுச்சு. ஐயோ, அப்புறம்? கை ஃபுல்லாக புண்ணாகி அப்புறமேல இப்போ தான் 2 நாள் கழிச்சு ரெக்யூர் ஆகி வந்திருக்கேன். சரி, இது இந்த தொட்டி என்ன தொட்டி இது பண்ணுறீங்க? இது வந்து அந்த சைடில் 2 செங்கல், அடுத்து இந்த சைடில் 2 செங்கல், அடுத்து இந்த சைடில் 2 செங்கல் வச்சு மேலே வந்து 3 செங்கல் வச்சுட்டேன். அது மேலே 3 செங்கல் வச்சு இப்போ ஃபுல்லாக பூசிட்டு வந்துட்டு இருக்கேன். பூசி வந்துட்டு இருக்கீங்களா? எதுக்காக இது? மீன் வளர்க்கறதுக்காக. மீன் வளர்க்க போகிறீங்களா? ஓப்பனில் இருந்தால் சேஃபாக இருக்குமா? இந்த தார் பாய் சாக்கு மாதிரி வச்சு மூடிடும் அது மேலே. ஓகே, மூடி வச்சு இப்போ வந்து மீன் வளர்க்குறதுக்காக ஒரு தொட்டி நேச்சுரலாக செய்கிறீங்க, அப்படி தானே? ஓகே ஓகே. இது எவ்வளோ நாள் ஆச்சு இது செய்யறதுக்கு? இது வந்து போன வாரம் சாட்டர்டே ஆரம்பித்தேன். இன்னைக்கு வெனஸ்டே. மொத்தம் சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, மொத்தம் 5 டேஸ் ஆயிடுச்சு. 5 டேஸ் வந்து எப்படி எடுத்துக்கிங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாட்டர்டே அன்னைக்கு லீவு, ரம்ஜான்னால லீவு. அப்புறமேலுக்கு சண்டே லீவு. அது சண்டே பாதி பண்ணிட்டு 2 டேஸ் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். மண்டேவும் டியூஸ்டேவும் எனக்கு கையில் புண்ணு வந்துச்சு, சாப்பிட முடியல. அது அப்பா அம்மா தான் கொஞ்சம் அப்படியே கையில் வச்சு சாப்பாடு வச்சாங்க. அதனால ரொம்ப கஷ்டமானதுனால அதுமாதிரி 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுத்து அப்புறமேல இன்னைக்கு ஆரம்பிச்சேன், முடிச்சிட்டேன். சரி சரி, இந்த இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, நிஜமாலுமே இந்த ஒர்க் பண்ணுறவங்க பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களாம் ரியலி கிரேட். அவங்க ரொம்ப கஷ்டம் அவங்க பண்ணுறது. கையிலலாம் புண்ணு இருந்தால் சாப்பிட முடியாது. அவங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டும்போது கையில் வெறுங்கையில் பண்ணும்போது வலியெல்லாம் வெறுங்கையில் பண்ணுற மாதிரி ஆகிடும். புண்ணு வலியும் சகிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்குலாம். வெயில் வேலை பார்க்க போய் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? வெயிலில் கால்லாம் நடுக்க எடுக்க ஆரம்பிச்சு, கையில் நடுக்க எடுக்க ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மயக்க விழுற மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தப்போ டக்குன்னு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ரொம்ப டயர்டாச்சு அந்த டைம். இந்த மாதிரி வெயிலில் வேலை பார்க்குறாங்க பற்றி என்ன நினைக்கிறேன்? அவங்க ரியலி கிரேட். அவங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க அமௌண்ட்லாம் வந்து கம்மியாக வாங்குறாங்க அவங்க வேலை பார்க்குறதுக்கு அமௌண்ட்லாம். ஓகே சார், இப்போ இது மாதிரி உண்மையான உழைப்பாளிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, படித்து பெரியாராக வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் காக்க முடியாத திட்டங்கள் மற்றும் வந்து உதவிகளை கட்டாயமான பணம் செய்யணும். இவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நான் வந்து பெரிய பதவிக்கு வந்து அவங்களுக்காகவே ஒரு தனியாக ஒரு கண்டுபிடிப்பேன். அவங்களுக்காக வெயிட்டில் பண்ணி பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இது. ஓகே சூப்பர், தேங்க்யூ